பார்க்க வேண்டும் ஐயா. பாசம் என்னும் நூலடி வந்த பாசமாசம் என்னும் அன்பின் மலர்ந்த அழகு பேரோடும் நாடார வேண்டிய மன்னவன் மறைத்து என்று எல்லோருடைய உள்ளத்திலும் தெய்வமாக விளைந்திருக்கிறார். அவரிடத்திலே நீ சென்று என் நாட்டை நீதான் ஆட வேண்டும் மகனே. அப்பா, என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? என்ன வார்த்தை உழைத்து விட்டதப்பா. விடுப்பா விடுப்பா விடுப்பா. எனக்கு தலைமகனே வந்தாப்பா, தலைமகனே வந்தாப்பா. நான் தலைமகன் சொல்லிங்கன்னா பின்னாடி மாமா மாமா நீங்க தலையைத்தா போச்சியா. அப்பா வீடியோவில் நானும் புள்ள நீங்க அவன் மாமா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கொழுகட்டுக்கு தடங்குதா, மூத்தடிக்கு முறங்குதா, அதெல்லாம் கிடையாது. அரணம் அறியும் ஒன்று அறியாத ஆயிரம் மன்னரை பெருமை கொள்ளாது. எத்தனையோ தெய்வங்கள் எத்தனையோ பெருமை இருக்கலாம், ஆனா ரெண்டு மட்டும் நிரந்தரமான பொருள். அதான் ஆட்கள் அடித்தது. அது ரெண்டும் தான். காத்தலும் அழித்தலுக்குதான் வேலை. படைத்தலுக்கு எத்தனையோ பிரம்மா பிறப்பான், ஆனா அரணம் அறியும் ஒன்று. அது போல நான் மகனேன்ற என்ன மாமான்னு கூப்பிடுறேன். வாழ்க வளர்ப்பு, வாழ்க மகனே. நானும் சின்னஞ்சிறியவன் ஏதோ மரியாதை உனப்பா. நாடு நாடக சுற்றி பார்க்க வேண்டும். அந்நாட்டு மன்னர்கள் நாம் எப்படி அரசாட்சி செய்கின்றார்கள் பார்க்க வேண்டும். அதை பார்த்து வந்து விட்டு என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பாடசாலையிலே பாடம் பயின்று கொண்டு
என்னை பாரு கண்ணாடி வணக்கம் வணக்கம் இழுப்புத்தினான் அவ்வணக்கம் உயிரினும் உமப்படும் என்ன வல்லவர்னு குரலை கேட்பேன் இதோ தெரிகிறது இந்த சத்தியவன நாட்டை ஆளக்கூடிய சத்தீசன மன்னருக்கு மகளாக பிறந்து முத்தழகி என பெயர் படைத்து எவ்வித ஒரு குறைகளும் இல்லாமல் சீரம் சிறப்போடு மாற்றிட்டு வருகின்றேன் இருந்தாலும் இன்றோ பாடசாலை விடுமுறை அனைதினமும் என்னுடைய ஜோடிகளை பார்ப்பது வழக்கம் அதற்கு முன்பதாக என்னுடைய அண்ணனை பார்க்க வேண்டும் அல்லவா அண்ணா அண்ணா நட்சத்திர சென்னையில் அண்ணா நீங்க பாருங்கண்ணா என்னம்மா என்கிட்ட பேசாதீங்கண்ணா என்ன காரணம் என்கிட்ட பேசாதீங்க என்னம்மா காரணம் அண்ணா இன்று பாடசாலை விடுமுறை உண்மைதான் என் தோழிகளை விட்டுட்டு உங்களை பார்ப்பதற்காக ஓட்டோட்டமா ஓடி வந்து அரண்மனை முழுவதும் தேடி பார்த்துட்டேன் அப்படியா எங்க போனீங்க நான் உன்னை தேடி மலர் வனம் சென்று வந்தம்மா இருந்தாலும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து விட்டோம் இப்போது தாய் தந்தையை பார்க்க வேண்டும் புறப்படி அப்பா எங்கடைய குழந்தைய இதோ வந்து சொல்லிருக்கிறார்களே ஆமா அவனை அழைச்சிட்டு வந்தது முத்தழகி எங்கே வாழ்க மகளே ஒரே மகன் அமர்த்தார் இளவரசர் வருகிறார். கல்யாண சமய சாதம் முடிசூட்டி விழா முடியிட்டா அந்த தர்பார் வச்சுங்களா மாயா பஜாரா இது நான் ரங்கராவா ஏய் லட்டு போவோம் போடியா மகளே அப்பா நாடு நாடாக சுற்றி பார்த்து விட்டேனப்பா அவர்களை பார்த்தாயா இப்போது என் நாட்டுப்புறம் அவர்கள் ஆட்சி எப்படி இருக்கிறதப்பா சிறப்பாக செய்தார்கள் அதே போன்று நீயும் சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படியாகட்டும் அப்பா இன்றைய சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை அமரவா வெள்ளிக்கிழமை தான் உட்காரணும் சனிக்கிழமை உட்காரணும் ஏய் முட்டுவடா மணிமுடி கொண்டாந்துட்டா ஐயா மகனே முத்தழகி மகனே மாறா என் உள்ள
ஆசை அம்மா. என்ன பாசம் உங்களுக்கு? நாங்கள் இருவரும் உங்களை பெற்றெடுத்திருந்தாலும் உங்களை சீர சிறப்போடு வளர்த்தது யார் தெரியுமா? நீங்கள் இருவரும் தானே? இல்லை, தளபதியார் அவர்கள் தான். சபா 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 அவருடைய அரவணைப்புதான் நீங்கள் வளர்ந்த ஆளானீர்கள். எத்தெடுத்த பாசத்தை விட வளர்ப்பு சொல்லுவாங்கம்மா. உண்மைதான். ஆகினாலே அவருடைய திருக்கரத்தினால் அண்ணனுக்கு மணிமுடி சுட்டினார். எனக்கும் பெருமை, அவருக்கும் பெருமை. ஆகினாலே தளபதியாரே, நீ வளர்த்த பிள்ளைக்கு உன்னுடைய திருக்கரத்தால் திருவரத்தில் பயன்படுத்துகிறேன். என்னம்மா கட்டி விட்டுட்டியம்மா, கட்டி விட்டுட்டியே, எல்லாருக்குமா தட்டு? அப்பா என்ன பாச்சு உங்களுக்கு? யாருடைய கரத்தினால் யாருக்கு மணிமுடி சுற்றுவது? கேவலம் அவன் ஒரு வேலைக்காரன். அவருடைய கரத்தினால் அண்ணனுக்கு மணிமுடி சுற்றுவதா? அது ஒரு பொழுது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. வளர்த்த பெருமா யாரு? வாடாப்புலம் சொல்லாதுமா. யாருப்பா? அவர்தாம்மா. அவர் எங்களை வளர்த்ததாக இருந்தால் அவருடைய கரத்தினால் அண்ணனுக்கு மணிமுடி சுற்றலாமா? கேவலம் ஒரு வேலைக்கார பையன். யார் யாரை எங்க வைக்கணுமோ அவங்களை அங்க வச்சிருக்கணும். அவனை கொண்டுட்டு வந்த அரவணை வச்சுட்டு அவருடைய கரத்தினால் அண்ணனுக்கு மணிமுடி சுற்றுவதா? ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பரத்தாபமானம் இந்த நாட்டில் இருப்பதை விட நாங்கள் இருவரும் இறந்து என்னம்மா என்னம்மா ஒரு விளையாட்டு பெண்ணாகவே இருக்கின்றார். யாரு? நானா? ஆமா. என்னம்மா சொல்றீங்க? இடம்பெறமா அவர் யாரு? இந்நாட்டு தளபதி யாரு? பெற்றெடுத்த தாய் தந்தை நாங்கள் இருவர் இருந்தாலும் உன்னை வளர்த்தவரம்மா, வளர்த்தவரு. அப்படிலாம் பெரியவர் சின்னவர்கள் சொல்லாம தவறா பேசவே போறதுக்குமா அப்பாக்கெல்லாம் புத்தி பேரடிச்சு பார்த்தா நீங்க கூட இப்படி பேசுறீங்க. அம்மா மறந்துட்டீங்களா? அவன் யாருவன்? அவன் எப்பேற்பட்டவன்? வாழ வழியில்லாமல் வடநாட்டிலிருந்து நம்முடைய நாட்டுக்கு பிழைக்க வந்த ஒரு வேலைக்காரன். நான் காலான வேலையை கரத்தால் செய்ய முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன். என்ன வார்த்தை பேசுகிறா? இனிமேல் தளபதியாரே, இருக்க மாட்டேயா? இப்படி முன்னவா சொல்ற என்னடா? என்ன வேணாம் என்ன வேண்டாம்? வேணாம் என்ன வேண்டாம்? வேணாம் அதான் என்ன இப்ப நான் என்ன தரேன் நீ வேணான்ற? வேணாம் ஆயிடுச்சு, வாய முடி. வேணாம். டேய் என் மனைவியின் அவன் யாருடா? அவன் எப்பேற்பட்டவன் உனக்கு தெரியுமா? எவன்? டேய் 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். அந்த குங்குமத்தை எங்க வைக்கிறோம்? நெத்தியிலே திலகமாக வைக்கின்றோம். பிறகு பூஜை அறையிலே வணங்குவதற்காக 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம். அந்த செருப்பு எங்க விட்டோம்? வாயற்படிக்கு வெளியே விடுகிறோம். அப்படி செருப்புக்கு சமமானவை தளபதி அப்படி மகனே, மகனே, உன்னுடைய தங்கை எப்படி தப்பா இது? அப்பா தங்கி சொல்லு, என்னப்பா தவறு இருக்கின்றது? இவன் கரத்தால் மணிமுடி சூட்டி என் நாட்டை நான் ஆள வேண்டுமா? இவன் மணிமுடி சூட்டுவதற்கு என்ன தகுதி தராதரம் இருக்கின்றது? இவன் கரத்தால் மணிமுடி சூட்டினால் என் நாட்டை நான் ஒருபோதும் மாற்றி செய்ய மாட்டேன். இல்லை என்றால் புறப்படுகின்றேன். இல்லப்பா, பேச வைத்து விட்டு என்னை பார்க்காதீர்கள், என் மனைவியின் முகத்தை பாருங்கள். அதனால தாங்க இருக்கிறாங்க. நாம் இருவரை இருந்தாலும் இப்பொழுதெல்லாம் பிள்ளைகளுடைய விருப்பத்தை கேட்டுதான் ஏதோ ஒரு முடிவெடுக்காக. அப்படி இருக்கும்போது மகனை கேட்டிருக்கணும், மகளை கேட்டிருக்கணும். இதை கேட்காமல் முடிவெடுத்தது தவறுதானே? சத்யாவதி, முதல்ல மனைவியை கேட்டிருக்கணும், அதுக்கப்புறம் பிள்ளைகளை நான் கேட்டிருக்கணும். தனி மனிதனா முடிவெடுத்தது எவ்வளவு விபரீதமா போச்சு பத்தியா? அதனாலதான் குடும்பத்தை ஆலோசித்துதான் எக்காரியத்தையும் செய்ய வேண்டும். அது நல்லதோ கெட்டதோ. ஆகினாலே பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு என் கரத்தால் முடிசூட்டினார் பெருமை என்று என் மகன் விருப்பப்படுகிறார், நீயும் விருப்பப்படுகிறார். மகனும் ஆர்வமாக இருக்கிறார். என்னுடைய திருகரத்தாலே என்னுடைய மகளுக்கு மணிமுடி சீக்கிரமாக என்ன கை தட்டுங்க, கை தட்டு, கை தட்டு. என் நாட்டை செய்த சிறப்போடு ஆட்சி நடத்த வேண்டியது உன்னுடைய கடமை. அப்படியாகட்டும் அப்பா. இன்னொரு
கடமை இருக்குதப்பா. என்ன கடமையப்பா? இளமை வழியிலே உன்னுடைய தம்பி முன்பே வெளிநாடு சென்றிருக்கிறான் படிப்பதற்கு. அவன் என்றாவது ஒரு நாள் படித்து முடித்துவிட்டு அரண்மனைக்கு வந்தால் அவனை உன் மகனாக தம்பி என்று நினைக்காதே. அண்ணாக இருந்து அவனை பாதுகாத்து அகத்தமப்பா, சென்று வாருங்கள். அன்பு மகனை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். நாங்கள் இருவரும் எங்கு செல்லப் போகிறோம்? எங்கே செல்கின்றீரப்பா? ஆண்டவருடைய திருப்பாதத்தை நாங்கள் சென்று நாங்கள் பார்க்க போகிறோம். அப்படியா? வருகிறோம், போயிட்டு வருகிறோம். மகனே மாறா, அம்மா, முத்தழகி, நீங்கள் இருவரும் அண்ணன் தங்கையாக இருக்க வேண்டும் என்றால் நாட்டு மக்கள் அனைவரும் தங்கா, அண்ணா, என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போது உன் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கின்றதா? மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன். ஆகத்தம்மா, இருந்தாலும் இருந்தாலும் இந்த சந்தோஷமான விஷயத்தை என் தோழிகளை பார்த்து சொல்ல வேண்டும். ஆகத்தை சென்று வா. அமைச்சரே, நான் தான் மன்னன். என் தந்தை எப்படி ஆட்சி செய்தாரோ அதை விட சிறப்பாகவே இருக்க வேண்டும். இந்நாடு இருந்தாலும் என்னடா பண்ணிக்கிறாங்க? என்ன சொல்றான்? என்ன சொன்னா? இருந்தாலும் நாடும் நாட்டு மக்களும் சீரும் சிறப்போடு இருக்க வேண்டும். நான் தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நான் சென்று ஓய்வு பெற்று. மன்னா, என்னடா? இதுவரையிலும் உன் தந்தை ஆண்டாடிய நாடு நாடு அதுவா நாடு? இதுதான் நாடு. சொல்கின்றேன். கொலைவல்ல தந்த நாடு. பகையார் குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தா, ஒரு விளக்கு அணைத்தா, ஒருத்த வீட்டு தாலி அறுத்தா, ஆனா தாலி அறுத்த